வேதத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்கு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இந்த பகுதியிலேருந்து செய்திகளை கேட்டிருக்கீங்க? ஒரு சில கரங்களை பார்க்குறேன். நம்ம பாஸ்டே ஒரு சில டைம் இந்த வசனத்தில் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாங்க இல்லையா? இல்லையா? ஆமாவா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். எல்லாரும் சொல்லுங்க, நியமித்திருக்கிற ஓட்டம். God has set a race in front of us. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனவே ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லி இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபக்காரன் சொல்லுகிறான். அப்படி நாம் ஓடும் பொழுது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான ஓட்டங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ராக். ஒரு 10 பேர் அந்த ஓட்டத்தில் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒலிம்பிக்கில் ஓடும்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள், அவங்க ஒவ்வொருவருக்கும் நம்பர் போட்டிருப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அவங்கவுங்க அந்தந்த ட்ராக்கில் தான் இருக்கணும். அந்த ட்ராக்கை மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அந்த ட்ராக்கில் என்ன செய்யணும்? ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம் இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே கிருபை பாராட்டுவாராக. ஆமென். எனவே இந்த காலை வேளையிலே அந்த ஓட்டம் எப்படிப்பட்டது, நாம் எப்படி ஓட வேண்டும், அது ஓடும் பொழுது நமக்கு எந்தெந்த தடைகள் எல்லாம் வரும், அதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும், இதற்கு முன்பு இருந்தவர்கள் அதை எப்படி மேற்கொண்டார்கள், விசுவாசத்தை காத்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாளிலே பார்த்து முடிக்க தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு கிருபை நல்குவாராக. இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி இந்த வேத வசனமானது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ ஆகையால் என்று சொல்லும் பொழுது அதற்கு முன்பதாக அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இதை எழுதியதான ஆக்கியோன் சொல்லி முடித்து அதன் பிறகு அவர் சொல்ல வருகிறார், ஆகையால் இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லி. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களை குறித்து பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனிதன் பிறக்கும் ஏனோக்கு முதற்கொண்டு ஆபேல் ஆரம்பித்து அங்கேருந்து அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே வர்றாரு. கடைசியில் அன்றைய நாளில் இருக்கக்கூடியதான விசுவாச வீரர்களை குறித்தும் அவர் சொல்லிக்கொண்டே வந்து கடைசியில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 32ஆம் அதிகாரத்தில், தீர்க்கதரிசிகளையும் நான் விவரம் சொல்ல வேண்டுமானால், தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்கிறார். அப்போ அவ்வளவு திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இந்த பூமியிலே இருக்கிறார்கள். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு பாரமா, இவ்வளவு உபத்திரவமா, இதன் மத்தியில் நான் ஓடி முடிக்க முடியுமா? என்னுடைய கிறிஸ்துவ விசுவாச ஓட்டத்தை நான் காத்துக்கொள்ள முடியுமா? அதை நான் அடைய முடியுமா? எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒருவேளை இந்த காலை வேளையிலே சந்தேகத்தோடு அங்கலாய்ப்போடு கூட ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், வசனம் சொல்கிறது காலம் போதாது. அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு காலம் போதாது. இத்தனை பேர் ஜெயிச்சு, இத்தனை பேர் விசுவாசத்தை முடித்து அவர்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்பதாக சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்கிறது. ஆமென். எனவே இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார்.
ஒருவேளை நீங்கள் சந்தேகத்தோடு கூட வந்திருக்கலாம். எனக்கு இந்த ஓட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் இப்படி இருக்கிறேனே, இப்படி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, நான் எதிர்பார்த்த எந்த காரியங்களும் எனக்கு நிறைவேறாமல் போகிறது, எதிர்பார்த்தே கொண்டே இருக்கிறான், நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான், உபயோசித்து கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் நான் எதிர்பார்த்த காரியம் என் வாழ்க்கையில் இன்னும் வரவில்லை. நவம்பர் 30 ஆகிவிட்டது. ஆண்டவர் ஜனவரி 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் தந்தார். அந்த வாக்குத்தத்தம் இந்த நவம்பர் 30 இந்த 11வது மாதத்தினுடைய கடைசி நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வந்து காத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. எத்தனை திரளான சாட்சிகள் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், விசுவாசத்தை காத்திருக்கிறார்கள், தாங்கள் அடைய வேண்டியதை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி வசனமானது சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனத்தினை வாசிக்கலாம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு ஒரு காரியத்தை 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது, அந்த ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பந்தய சாலையிலே எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் என்ன செய்கிறோம்? 10ல் 1 11 என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஒருவனே பந்தயத்தை ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு தருவாங்கன்னா ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் தருவாங்க. செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, இப்போல்லாம் கன்சல்வேஷன் ப்ரைஸு, அப்படி நிறைய ப்ரைஸ் இப்போல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, அதனால் எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, 10 பேர் போனாங்கன்னா 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்துடலாம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் எல்லாம் அந்த மாதிரி மாறிவிட்டது. ஆனால் இப்போ ஒலிம்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னால் ஒருத்தருக்கு தானே செய்வாங்க, கொடுப்பாங்க. அவர் சொல்கிறாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ நம்ம ஓடும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை நம்ம மனதிலே நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கிறவர்களாக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் என்ன செய்வோம்? ஓடுவோம். எல்லாரும் பைபிளை தூக்கிட்டே சர்ச்சுக்கு போகிறாங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாரும் வேதம் வாசிக்காங்க, எல்லாரும் காணிக்கை சொல்கிறாங்க, எல்லாரும் சாட்சி சொல்கிறாங்க, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எனவே இந்த காலை வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பந்தயத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் பவுல் சொல்லுகிறார் 25ஆம் வசனத்தில், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். ஆமென். அப்போ ஒரு காரியத்தில் அவங்க போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, ஒருத்தர் எனக்கு ஓட போகிறான் அப்படின்னா ட்ராக்குக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அவர் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒலிம்பிக்கில் 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒலிம்பிக் நடக்குது. 4 வருடங்களாக என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ட்ரெயினப் ஆகிட்டே இருப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திப்பான், 3 மணிக்கு எந்திப்பான், 5 மணிக்கு எந்திப்பான், எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பான். அதுக்கு எக்ஸசைஸ் செய்வான், இதை சாப்பிடணும், இதை விளக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, இத்தனை மணிக்கு யோகாவுக்கு போகணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கென்று சொல்லி ஒரு சில வரைமுறைகளை வைத்துக்கொண்டு அவைகளின்படி என்ன செய்வான்? இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அப்போ ஓடணும்னு சொன்னால் எல்லாரும் செய்ய முடியாது, ஓடிட முடியாது. ஓடுவதற்கு பலன் வேண்டும். அந்த பலனை வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களுக்கு அவன் கீழ்பட்டு இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நம்மெல்லாம் கானானுக்கு போகிறோம், நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், நித்திய கிரீடத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஜீவ கிரீடத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் அவங்க எப்படி இச்சையடக்கமாக இருக்காங்களோ அதே போல், அதுவும் இல்லாமல் அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கே இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்காங்கன்னா, அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிற நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்படி ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எப்படி ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எரேமியா 6:30. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். ஆமாம், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவர் சொல்லுகிறார், துருத்தி வெந்தது. அதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வெள்ளியெல்லாம் அது அழிந்து போனது, அதை புடமிடுகிறவருடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அது எப்படி போயிட்டதாம்? அது பிரயாசம் விருதாவாய் போயிடுச்சு. ஒருத்தர் பிரயாசப்படுறான், இந்த வெள்ளியை எடுத்துடணும், இதை சரி செஞ்சிடணும், இதை வந்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெள்ளிக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறாரு. என்ன வெள்ளியாது? தள்ளுபடியான வெள்ளி. சொல்லுங்க, தள்ளுபடியான வெள்ளி. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவங்களை பேர் வைக்கிறாரு தள்ளுபடியான வெள்ளி. காரணம், கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். அப்போ அவங்கெல்லாம் அந்த ரேஸில் என்ன செய்யலை? போய் ஜெயிக்கலை. அந்த ரேஸில் பாதியிலே நின்றுட்டாங்க. கானான் தேசத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த வாக்குத்தத்தமான தேசத்துக்கு அவர்களால் போய் சேர முடியவில்லை. ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஆண்டவர் பக்கமாய் முழுமையாய் அவர்கள் திரும்பாமல் அவர்கள் அழிந்து போனார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கெல்லாம் தள்ளுபடியான வெள்ளி, அவங்கெல்லாம் இழந்து போனவர்கள், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி வேதமானது நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்போ எல்லாத்திலும் இச்சை அடக்கமாக இருக்கும் பொழுது, இச்சை அடக்கம் சொன்னால் இச்சையை மாத்திரம் சொல்லவில்லை, ஆண்டோடைய வார்த்தை எதையெல்லாம் போதிக்கிறதோ, எதையெல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ, அவைகளை செய்யாமல் எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்திருக்கிறதோ அதை செய்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாம் அந்த பந்தயத்திலே வெற்றி பெறுவோம். அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதனால தான் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயரில் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஆண்டவர் மேலே தான் இருக்கணும். அடிக்கடி தம்பி சைமன் அவங்க பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரசங்கம் பண்ணும்போதில் அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே ஏசப்பா தான், எல்லாமே ஏசு தான், அவர் கிருபை தான், இது அவர் கிருபைனால தான் எனக்கு இது கிடைச்சிது, அது கிருபைனால தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன், அவருடைய கிருபைனால தான் நான் பேசுகிறேன், நான் நடத்துகிற எல்லாமே அவருடைய கிருபை தான், ஆண்டவருடைய கிருபை தான், ஆண்டவர் மேலே வச்சிருக்க விசுவாசம் தான். அப்போ அந்த ஃபெய்த் எந்த அளவுக்கு அது மேலே இருந்தால் ஒவ்வொரு வார்த்தைகளிலே அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம சொல்கிற எல்லாத்திலும் என்ன செய்வோன்னா, நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சிட்டேன், அப்படி இல்லை. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் யாராக தான் இருக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக தான் இருந்தாலும். எதை செய்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். எனக்கு அவங்க தெரியும், எனக்கு அரசியல் அவங்க தெரியும், எனக்கு அந்த ஒரு பெரிய பணக்காரரை தெரியும், எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இந்த ஆளை தெரியும், அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஓட்டத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? ஹெல்ப் பண்ணவே முடியாது. காரணம், நம்ம ஆண்டவர்களை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்களோ அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சரி, எதற்காக இந்த ஓட்டம் அப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்தவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை, கர்த்தர் மேல் இருந்த விசுவாசத்தை, தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை அறிக்கை செய்தவர்களாக அவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்போ நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், அந்த ட்ராக்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்தில் எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. ஒரு இடத்துல ஆபேல் இருக்கிறாரு, ஒரு இடத்துல ஆபிரகாம் இருக்கிறாரு, ஒரு இடத்துல நோவா இருக்கிறாரு, ஒரு இடத்துல தாவீது இருக்கிறாரு, இங்கே பாராக்கு, எப்தா, சிம்சோன், நிறைய பேர் அதில் போட்டிருக்கு இல்லையா? சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராகாப் இருக்க, நிறைய இருக்காங்க. எல்லாரும் அந்த ஸ்டேடியத்தில் ஃபுல்லாக நிரம்பி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நடுவில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும்போது லைட்டாக கீழே விழுந்துட்டோன்னா தாவீது அங்கே தான் பார்த்து சொல்கிறார், தம்பி பார்த்து பாப்பா, அந்த இடத்துலலாம் கீழே விழுந்துட்டேன், ஓடுப்பா நிற்காதீங்க, ஓடு அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல பாராக்கு வரார், நீ போ, ஜெயிக்கலாம், ஆண்டவர் கூட இருப்பார், காரியத்தை செய்வார், போ அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சுருக்காங்க? அவங்க சும்மா சாதாரண ஸ்பெக்டேட்டர்ஸ் இல்லை, அவங்க ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏதோ அவங்கெல்லாம் பரலோகத்திலிருந்து பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு இருக்கவில்லை. அவர்களெல்லாம் வேதத்தில் ஜீவனுள்ள சாட்சிகளாக நமக்கு இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும் பொழுது, ஓகே, இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல அவங்க இப்படி சரியில்லை, இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க, இந்த இடத்துல அவங்க அவிசுவாசமாக இருந்தாங்க, அதெல்லாம் தாண்டி நம்ம ஓடணும். அவங்க சொல்கிறாங்க, நீ இப்படி இருந்துடாத, நான் இப்படி இருந்தேன், நீ போ, ஓடு, இயேசுவை நோக்கி ஓடிட்டே, இயேசு தான் உன்னுடைய டார்கெட், இயேசு தான் உன்னுடைய ஃபோக்கஸ், இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே என்று சொல்லி ஒவ்வொருவரும் இவ்வளவு திரளான சாட்சிகளாய் நமக்கு முன்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி நவி மும்பையில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்குமான செமிஃபைனல் மேட்ச் நடந்துச்சு. அந்த செமிஃபைனல் மேட்ச் முடிஞ்ச உடனே அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஜெமிமா ரோட்டிக்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னதான வார்த்தை, அவங்கள சொல்லியிருக்கலாம், என்ன நல்லா விளையாண்டேன், எனக்கு இப்படி ஃபோக்கஸாக இருந்தேன், நான் நிறைய ட்ரெயின் ஆனேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் டெய்லி காலையில் 5 மணிக்கெலாம் எந்திப்பேன், அப்படி ஓட ஆரம்பிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், இப்படி என் டயட் இப்படி இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் சொல்ல. அவங்க சொன்னேன் ஒன்று எனக்கு ஒன்றுமே முடியல, நான் டோட்டலாக அப்செட் ஆகிட்டேன், நான் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டேன், நான் ட்ரெயின் ஆகிட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை, ஐ எம் ஜீரோ அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வந்தபோது ஆண்டவருடைய ஒரு வசனம் என்னை தேய்ச்சியது.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற அந்த ஒரு வசனத்தை நான் பிடிச்சிக்கிட்டேன். அந்த வசனம் என்னை ஜெயிக்க வச்சுச்சு. நான் அந்த 127 ரன்னு நான் அடித்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து கொண்டு இருக்கும்போது, லட்சக்கணக்கான பேர் தொலைக்காட்சியில் அதை கண்டு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க பகிரங்கமாக இயேசுவின் மேல் இருந்த அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க, அறிக்கை செய்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நம்ம எப்படி சொல்லுகிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய ஓட்டம் இந்த பூமியிலே அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தைரியமாய் ஆண்டவரை பற்றி பறைசாற்றுகிற அந்த ஒரு இடம்தான் ஆண்டவருக்கு சாட்சியாய் நாம் வாழுகிற அந்த வாழ்க்கை. ஆமென். அப்படிப்பட்டவர்களாக இந்த காலை வேளையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மற்றொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்தேன். சொல்லுங்க, ஓட்டத்தை முடித்தேன். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு போராட்டம் இருந்துச்சு, எனக்கு ஒரு ஓட்டம் இருந்துச்சு, என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். அப்புறமா சொல்றாரு, விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஓட்டத்தை முடித்தேன்னு அவளை தைரியமாக அவர் சொல்ல காரணம், ஆயிரம் ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி அவர் தைரியமாய் அறிக்கை செய்தார். விசுவாசத்திலே அவர் வீரராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எபிரேயர்கள் நிருபம் முழுவதுமாக இந்த 11ஆம் அதிகாரத்தில் அநேக விசுவாச வீரர்களை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆனால் அவரே ஒரு பெரிய விசுவாச வீரன் தான். எனக்கு எதிராக என்ன வந்தாலும் சரி, எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே நான் உண்மையாக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன், ஆண்டவரை ஒருபொழுதும் நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் தைரியமாக இருந்தார். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சபைக்கு ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதளிக்காமல், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் விட்டு கொடுக்காமல் தைரியமாய் ஆண்டவருக்காக இந்த பூமியில் ஜீவிப்பது தான் நாம் ஓட்டத்தை முடித்ததற்கான உண்மையான அடையாளமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருக்காய் வாழ இந்த காலை வேளையில் நாம் தீர்மானத்தை எடுப்போம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் வீடியோவில் அவங்கவுங்க ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் ஃபாத்திமா ஃபோஸ்க் என்று சொல்லக்கூடியதான ஒரு லேடி, ஒரு பொண்ணு, அவங்க வந்து மிஸ் யூனிவர்ஸ் 2025 அதை ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சுட்டு அவங்க அந்த இதில் வராங்க, அவங்களுக்கு கிரீடம் வைத்து விட்டாங்க. கிரீடம் வச்ச உடனே அவங்க அந்த மத அடையாளம், அவங்க கேத்தலிக், அவங்க ஜீசஸ் இது பண்ணிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த கேத்தலிக் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், லாங் லிவ் கிரைஸ்ட் த கிங், கிறிஸ்து இயேசு அவர் வாழ்த்தப்பட வாழ்க என்று சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது அவங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது நல்லதா கெட்டதா, அது அவங்க அப்படி போடுறாங்களே இப்படி இருக்கிறாங்களே, அதெல்லாம் ரெண்டாவது வைத்துக்கொள்வோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் இருக்கிற அந்த இடத்துல, அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்கக்கூடியதான அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தோன்றி இருக்கிறது, எப்படியாவது ஆண்டவரை நான் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அவங்க 6 வயசு இருக்கும் பொழுது, அவங்க ஹிஸ்ட்ரிலாம் படித்தேன், 6 வயசு இருக்கும்போது அவங்க வந்து இந்த ADHD அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்லெக்சியா, அதாவது அந்த அட்டென்ஷன் கம்மியாக இருக்கும், எதுலேயும் படிக்க முடியாது, எழுத முடியாது, அப்படிப்பட்டதான குறைபாடுள்ள ஒரு பெண்ணாக இருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போராடி அப்புறமா வந்து அது எல்லாத்தையும் தாண்டி 100 பேர் உலகத்தில் இருக்க சிறந்த அழகிகளெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அந்த இடத்துல அவங்க ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துகிறாங்க என்று சொல்லி கடந்த நாட்களில் நான் வீடியோலாம் பார்த்தேன். அப்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க ஆண்டவரை பற்றி வெளியே சொல்லுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் வந்து பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாருடைய ஃபோக்கஸும் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இந்த காலை வேளையில் சபையார் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஓட்டத்தை முடித்தேன் என்கிற வசனத்தை நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி பழகணும்னு சொன்னால் நம்ம முடித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம மனசாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக, கிறிஸ்டியன் லிபர்ட்டி, அதாவது கிறிஸ்துவ சுதந்திரம் என்பது எப்படினாலும் வாழலாம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா? தெர் இஸ் a லிமிட் ஃபார் கிறிஸ்டியன் லிபர்ட்டி. கிறிஸ்துவ சுதந்திரம் என்பது நம்ம எப்படினாலும் பூமியில் வாழ்ந்துட்டு நம்ம ஓட்டத்தில் ஜெயிச்சு நம்ம போய் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையின்படியாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது தான் இந்த காலை வேளையில் நாம் கண்டுகொள்ள முடியும். பிரியமானவர்களே, விசுவாச வீரர்கள் வெறும் பார்வையாளர்களாய் அல்ல, அவர்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் அவர்களுக்கு நமக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் என்ன? அது எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும். முதல் வசனம் வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ விசுவாசம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரிவர் இருக்குது.
அந்த ரிவரில் பயங்கரமாக ஒரு ஆறு, அந்த ஆற்று காட்டு வெள்ளாறு போய் கொண்டு இருக்குது, பயங்கரமான ஒரு ஆறு, பயங்கர தண்ணி போனால் நம்ம இழுத்துட்டு போயிடும். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நிறைய கற்கள் பாறைகள் இருக்கக்கூடியதான ஒரு ஆறு. அந்த ஆற்றுக்கு மேலே ஒரு பெரிய பாலம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோன்னா அந்த பாலத்து மேலே ஏறி அப்படி ஹாலியாக அந்த பக்கமாக போயிடுவாங்க. பைக்கில் போவாங்க, நடந்து அந்த பக்கமாக போய் சேர்ந்து விடுவோம். அது விசுவாசம் அல்ல. பைபிள் நமக்கு அதை போதிக்கவும் இல்லை. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஓவர் பிரிட்ஜ் மாதிரி. விசுவாசங்கிறது ஒரு ஓவர் பிரிட்ஜ். இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் போயிடலாம், கீழெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பெரிய ரோட்லலாம், மவுண்ட் ரோட்லலாம் பிரிட்ஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, பெரிய ரொம்ப டிராஃபிக்காக இருக்க இடத்துலலாம் கட்டியிருப்பாங்க. அது மேலே ஏறி போகணும், குறுக்க நடந்து போகக்கூடாது, அடிபட்டுருன்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்துவ விசுவாசம் என்று சொன்னால் அதன் வழியாக நாம் நடந்து போவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் யோர்தானெல்லாம் அப்படியே கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கலை. அவங்க யோர்தான் வழியாக தான் நடந்து போகணும், செங்கடல் வழியாக தான் நடந்து போகணும், அக்கினி சோலை வழியாக தான் நடந்து போகணும், சிங்ககேவின் வழியாக தான் நடந்து போகணும். அதன் வழியாக போய் அந்த பக்கம் போய் சேரணும். அதுக்குத்தான் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் அதை செய்து முடிக்க நமக்கு பலன் தருகிறது. ஹல்லேலூயா. எனவே ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. விசுவாசமானது ஓவர் பிரிட்ஜ் நம்ம அப்படியே போய் ஹாயா அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறது இல்லை. அதன் வழியாக, அது வெள்ளமாக இருந்தாலும், அந்த ட்ரிபிள்ஸ் வாட்டராக இருந்தாலும், அந்த தண்ணீரின் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும், அக்கினின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். அப்படி கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய கிருபை நமக்கு உதவுகிறது. அப்படி கடந்து செல்வதற்கு ஆண்டவருடைய பலன் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எபிரேயர்கள் நிருபம் அந்த 11ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். இப்பொழுது 12ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம், அநேகர் திரளான சாட்சிகள் என்று சொல்லி ஏற்கனவே 40 ஆகிவிட்டது. ஒரு சாட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். திரளான சாட்சி இருக்கு இல்லையா, அந்த திரளான சாட்சியில் ஒரு சாட்சியை குறித்து நான் வாசிக்க போகிறோம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11. விசுவாசத்தினால் சாராலும் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் ஆபிரகாமை தான் ஆண்டாண்டு காலங்களாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விசுவாச வீரர், விசுவாசத்தின் தகப்பன், அப்படிலாம் நம்ம நிறைய ஆயிரக்கணக்கான செய்திகள் நாம் கேட்டுவிட்டோம். ஆனால் இங்கே 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இந்த திரளான சாட்சிகளிலே ஒரு சாட்சி என்னுடைய மனதை தொட்டதான ஒரு சாட்சி யார் என்று சொன்னால் சாராள். 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச வீரர்கள் பட்டியலில் ஏன் சாராளை சேர்க்கணும்? சாராள் ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் அவங்க நம்பவே இல்லை. இப்படி நடக்குமா, அது ஆகுமா, இவ்வளோ வயசாகிடுச்சு எனக்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி செஞ்சாங்க. சிரித்தாங்க. ஒரு இடத்துல நகைக்க செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தா, நீ நகைக்கலை அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, தேவதூதர் சொல்கிறாங்க, இல்லை நீ நகைத்தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டெடியான ஒரு ஃபெய்த் இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு திடமான நம்பிக்கை இல்லாமல், உறுதியான விசுவாசம் இல்லாமல் இருந்த ஒரு பெண்மணி. ஆனால் வேதத்தில் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஆவியானவர் அவர்களை சேர்த்திருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் விசுவாசத்தினாலே காரியங்களை செய்து முடிக்க ஆண்டவர் அவளுக்கு பலன் தந்தார். அப்போ நம்ம யார் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு பலன் தருகிறவர் யார் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆமென். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா, எனக்கு இது முடியாது, என்னால் இது ஆகாது, நான் இது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிடையாது, உனக்கு பலன் தருவது, உனக்கு விசுவாசத்தை வர்த்திக்கப்படுவது, உன்னை காப்பாற்றுவது, உன்னை நடத்துவது, உனக்கு தரிசனங்களை தருவது, நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி நடத்துவது எல்லாமே நான் தான் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். யார் அதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஆமென். அப்போ சாராள் ஜெயித்ததற்கு காரணம் என்று சொன்னால், சாராளை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். ஆபிரகாமை பற்றி அநேகமாக வாசித்தோம். சாராளை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சாராளை பற்றி முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தால். ஆமாம், இது எங்கே நடக்குது தெரியுமா? அவங்க ஊர் அப்படிங்கிற அந்த கல்தேயருடைய தேசத்தில் இருக்கும் பொழுது சாராள் எப்படி தான் இருக்காங்க, அவங்க பேரனாக தான் இருக்கிறாங்க, அவங்க குழந்தை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. நம்மளே நினச்சக்கூடாது, அவங்க ஆண்டவர் அழைத்து கொண்டு இங்கே கானான் தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தான் இவங்கெல்லாம் இப்படி ஆகிட்டாங்களோ அப்படின்லாம் இல்லை. அவங்க ஏற்கனவே அங்கே இருக்கும் பொழுது அவர்கள்
குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லித்தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது எபிரேயருக்கு எழுதின ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சாராய்க்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அங்குதான் சாராய் குறித்து முதலாக அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாருடைய மனைவி என்றெல்லாம் சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமும் நாகாரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள், ஆபிரகாமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ தேராகனுடைய மகனாய் ஆபிரகாம் இருக்கிறார். தேராகு இப்போ ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியம் செய்கிறார்னா, இந்த தேசத்தில் இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் என்ன பண்ணுறாருனா, ஆபிரகாம், சாராள், லோத்து, அப்புறம் அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் எப்படியாவது கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே போக ஆரம்பிக்கிறார். போகும் பொழுது ஆரான் என்கிற இடம் வந்த பொழுது அவர்கள் அங்கே தங்கிவிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நிறைய இடத்துல ஆபிரகாமுக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது ஆபிரகாம் அந்த ஆரானை விட்டு புறப்பட்டான் என்று சொல்லி இருக்கும். ஆரானை விட்டு ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவனுக்கு வயசு 75 என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் 32ஆம் வசனம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தேராகருடைய ஆயுசு நாட்கள் 205 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 205 வருஷத்தில் அவர் மரிச்சிடுறாரு. அவர் மரிக்கும் பொழுது ஆபிரகாமனுடைய வயது 75, ஏறக்குறைய 130 வயதாக இருக்கும் பொழுது தான் ஆபிரகாம் பிறக்கிறாரு. ஏன்னா தேராக 70 வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் ஆபிரகாம் மூத்த குமாரன் பொழுது இவங்களாம் ரெண்டாவது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆபிரகாம் முக்கியத்துவம் வாய்ந்ததினாலே ஆபிரகாமுடைய பெயர் முதலாவது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 70 வயதான பொழுது ஆபிரகாம் பிறக்கவில்லை, 130 வயதாக இருக்கும் பொழுது தான் ஆபிரகாம் பிறந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போது அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே தேராகு தன் குமாரனாகிய 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனாகிய லோத்தையும் ஆபிரகாமுடைய மனைவியாகிய மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ புறப்படும் பொழுது சாராளுக்கு குழந்தை இல்லை. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டதான தேசத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு முறை யோசுவா சொல்கிறாரு, நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ. அப்போ அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அங்கே வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுக்கும் நோவாவுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு 10 ஜெனரேஷன், 10 சந்ததிகள், ஒரு 10 ஜெனரேஷன் கேப் தான். நோவா வாழ்ந்த காலகட்டங்களில் இருந்து ஆபிரகாமுடைய காலகட்டம் வரை ஒரு 10 பேர் பிறந்திருக்கிறாங்க. 10வது சந்ததியிலே பிறந்தவன் தான் இந்த ஆபிரகாமாய் காணப்படுகிறான். நோவா எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? இவ்வளோ பெரிய நிசப்தம் ஏற்படும் என்று நினைக்கவில்லை. நோவாவுடைய நாட்கள் எல்லாம் 950 வருடம், 950 இயர்ஸ் அவர் உயிரோடு இருந்தார். ஆபிரகாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கார்? 175 வருடங்கள் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது, நோவா 950 வருஷம் உயிரோடு இருந்தால் ஒரு 10 சந்ததிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 175 வருஷம்தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டதை பார்க்கிறோம். வெள்ளத்துக்கு முன்பதாக நிறைய சேஞ்சஸ் இந்த பூமியிலே, அநேக மாற்றங்கள், ஒரு சூழ்நிலை மாற்றங்கள், சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், இயற்கை மாற்றங்கள் எல்லாம் நிறைய நடைபெற்றது. அதனால தான் அது அப்படியே அந்த லாங்கிட்டிவிட்டி அப்படிம்பாங்க. அப்படின்னா மனிதனுடைய அந்த இறப்பு விகிதம் அந்த நாட்கள் குறைஞ்சி 175க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ நோவா காலத்திலிருந்து ஜனங்கள் அப்படியே வந்து, நோவா கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு கிருபை கிடைத்தது, அவங்க எல்லாம் காக்கப்பட்டார்கள், பேழையில் காக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வெளியில் வராங்க, பலி செலுத்துகிறான், அவன் மூலமாக பூமியிலே சந்ததிகள் பெருகியது. இது ஆண்டவர் படைத்த ஆதாம் ஏவாள் இல்லை, நோவா காலத்திலிருந்து பிரிந்த 2வது சந்ததி. இது ஃபுல்லாக பூமியை நிரப்புகிறது. பாபோல் என்கிற கோபுரத்தை கட்டுகிறார்கள், ஆண்டவர் பாஷையை தாறுமாறாக்குகிறார். அங்கிருந்து ஜனங்கள் எல்லாம் பிரிஞ்சு அப்படியே பயங்கரமாக பழகி பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10வது சந்ததி வருது, பார்த்தா ஆண்டவர் விட்டுட்டு சிலைகளை செய்து கொண்டு அதை வழிபட்டு கொண்டு அதை வணங்கி கொண்டு இருக்கிற ஜனங்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். தேராகு நல்ல அழகழகான சிலைகளை பொம்மைகளை எல்லாம் செஞ்சு என்ன செய்வாராம், அவர் கடையில் வச்சுருப்பாராம். இது ஆபிரகாமிக் ரிலீஜனில் இருக்குது. ரபினிக்கு தியரின்னு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரியில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா தல்முத்துலலாம் நிறையா இருக்குது. நம்ம பைபிளே சரியாக படிக்கிறதில்ல, அப்புறம் எங்கே போய் அந்த தல்முத்து ரபினிக்கு இது அதெல்லாம் படிக்கிறது, அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஆபிரகாம் என்ன பண்ணுவார்னா, தேராகு நிம்ரோத்துக்கு தளபதியாக இருந்திருக்கிறார். நிம்ரோத் இப்போ உலகத்தில் பெரிய மனுஷனாக இருந்தான் இல்லையா, ஒரு பெரிய பலசாலியாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான். அந்த நிம்ரோத்துக்கு தளபதியாக இருந்தவர் தான் ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு.
அப்போது ஆபிரகாம் பிறந்த பொழுது இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ எப்படி ஒரு நட்சத்திரம் பூமியில் காணப்பட்டதோ அதே போல் ஆபிரகாம் பிறந்தப்பவும் பெரிய நட்சத்திரம் பூமியில் காணப்பட்டதாகவும் அந்த நட்சத்திரத்தினாலே இந்த நிம்ரோத்து இவன் நமக்கு ஆப்போசிட்டாக வந்துடுவான்னு சொல்லி அவனை கொலை செய்ய எத்தனித்ததாகவும் அதனாலே தேராக அவனை கொண்டு போய் ஒரு குகைக்குள்ள வச்சு அவனை வளர்த்ததாகவும் வரலாறுகள் உண்டு. அப்போ அந்த குகையில் இருக்கும் பொழுது நிம்ரோத்து மறித்து போகிறான். அதுக்கு வரமா குகையிலேருந்து வெளியில் வரான். வெளியில் வந்து ஆபிரகாம் பார்த்தபோது சூரியனை பார்க்குறானா. அது வரைக்கும் குகைக்குள்ள இருந்ததுனால சூரியன் அவனுக்கு தெரியலையா. அப்போ சூரியனை பார்த்த பொழுது இதுதான் தெய்வம் என்று சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறான். ராத்திரி வருகிறது, சூரியன் மறைந்து விட்டது. ஐயையோ இது தெய்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறானா. அடுத்த நாள் பகலில் அது இரவில் நிலா வருகிறது, நிலா தான் தெய்வம் அப்படின்னு நினச்சி வணங்குறானா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அதுவும் மறைஞ்சு போகிறது. அப்போ இது எதுவுமே நிலையானதல்ல, இவைகளெல்லாம் படைத்த ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அதை தேட ஆரம்பிக்கிறான். இப்போ ஆண்டவர் எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் பார்த்தீங்களா? நம்மளே நினச்சிட்டா ஏதோ ஆண்டவர் போயிட்டு ஆபிரகாமே நீ வா, வசனத்தை 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்துச்சு, உடனே டக்குன்னு கூட்டு வந்து அவங்களெல்லாம் கூட்டு வந்துட்டார் போலுக்கு. அங்கேருந்து உடனே ஏதோ ஆண்டவராக சொன்னார்ல. சிறு வயது முதற்கொண்டே அவனுக்குள்ளாக தேராகு மற்றும் அவன் வாழ்ந்த அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த சூழ்நிலை, அந்த தேசம், அங்கே இருக்கிற மக்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் இவைகள் எதுவும் பிடிக்காம உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அவனுக்குள்ளே இருந்தபடினால ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவங்க அப்பா வந்து அந்த கடை வச்சிருக்காரு. ஒரு சில டைமில் அவர் வெளியே போயிடுவாராம் தேராகு. ஆபிரகாம் அங்கே வச்சுட்டு போவாராம். ஆபிரகாம் அங்கே வருவானா. அங்கே இருக்கும் பொழுது நிறைய பேர் வாங்க வருவாங்களாம். அப்போ வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்க வயசு கேட்பாராம். ஒருத்தர் வாங்க ஒரு 100 வயசில் ஒருத்தர் வராருன்னா ஐயா அவங்க வயசு என்ன அப்படின்னு கேட்பாராம். அப்போது அவர் சொல்லுவார் எனக்கு வயசு 100 அப்படின்ட்டு. அப்படியா, நீங்கள் இதை வணங்குறீங்களா? ஆமாம், அது எனக்கு வேணும், அதை நான் வணங்க போகிறேன் அப்படின்னா. இது நேற்று காலையில் தான் செஞ்சிச்சு, ஒரு நாள் தான் ஆயிடுச்சு, இதுக்கு நீங்கள் போய் இதை வணங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அந்தளவுக்கு அதை மார்க் பண்ணுறவராக என்ன செஞ்சார் ஆபிரகாம் இருந்தார். அவர் வந்து அதுக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். இது சாப்பிட போதா அப்படின்னு கேட்பாராம். அப்படியெல்லாம் சொல்லி என்ன செஞ்சுருக்காரு, அவர் அது மேலே வெறுப்பு இருந்திருக்கிறது. அதனால தான் இதெல்லாம் பார்த்துட்டு தேராக முடிவு பண்ணார், இவனை இங்கே வச்சுட்டு இருந்தேன்னா நமக்கு இது ஆபத்து, நம்ம என்ன செய்வோம், இங்கேருந்து கிளம்பி போய் விடுவோம் என்று சொல்லி 31ஆம் வசனத்தில் தேராக எல்லாரையும் கூட்டி கொண்டு வர்றான். ஆரானுக்கு வந்த பொழுது ஆரானில் அவங்க தங்கிட்டாங்க. கானானுக்கு போய் சேரலை, அங்கேயே தங்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஏறக்குறைய 600 மைல். ஆபிரகாமுடைய பிரயாணம் எவ்வளோ தெரியுமா? 1500 மைல் அவர் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த சாராளுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்களே விசுவாச வீராங்கனைன்னு சொல்லி. ஏன்னா இந்த 1500 மைலும் என்னென்னு ஏதுன்னு கேட்காம அவங்க கூடயே என்ன செஞ்சாங்க, இந்த சாராள் வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேராக அழைத்த பொழுது நான் வரல, இதுதான் என்னுடைய ஊர், இந்த ஊரில் நான் இருக்க போகிறேன், அது ஊர் தான், அது பேர் ஊர், அந்த ஊரில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லவில்லை. தேராக அழைத்த பொழுதும் தேராகுக்கு கீழ்ப்படிந்து அவங்க கூட போனாங்க. அல்லது அங்கேருந்து ஆபிரகாம் கிளம்பி போகிறாரு, அங்கேருந்து ஒரு 800 மைல் போகிறாரு. அப்பவும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க அங்கேருந்து கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அப்போ அந்த விசுவாச வீரனாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓட்டத்தில் ஓடணும்னா முதல் அறிகுறி, முதல் தகுதி என்னன்னு சொன்னால் கீழ்ப்படிதல். அமேன். அது ஒன்று தாங்க ரொம்ப கஷ்டம். அமேன். அதுக்கு அமேன் வரல. அப்போ கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்கிறதோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய பெயர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே வரும். சாராள் கீழ்ப்படிந்தா, அவங்க தேராகுக்கு கீழ்ப்படிந்தா, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தால் அதனாலே அவளுடைய பெயர் அங்கு வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1500 மைல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டர் ஒருத்தர் கூட நம்ம போகணுனாலே அதில் எவ்வளோ வாக்குவாதங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் வருது. ஆனால் இந்த அம்மா அவர் போன எல்லா நாட்களிலும் அவங்க கூடையே இருந்து என்னென்ன பண்ணாரோ, ஆபிரகாமை குறித்து தான் வேதத்தில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இப்படி போனாங்க, இப்படி சண்டை போட்டாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி. ஆனால் அது கூடவே இருந்தது யார்? இந்த சாராள் அம்மா இருந்து எல்லாத்தையும் அவங்க பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:17. கர்த்தர் அந்த இடத்துல நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் சொல்லிடுறேன். கர்த்தர் சாராளை அவர் பாதுகாத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துக்கு போகிறாங்க. அவர் போகிற இடத்துல எல்லாம் இவர் ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். அது நிமித்தமாய் சாராளுக்கு பிரச்சனை வரும். அப்போ யார் தான் வரணும்? ஆண்டவர் வந்து பாதுகாக்கிறார். அப்போ யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு போகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மேற்கொண்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். இப்போ அவங்க நினச்சிருக்கலாம், ஐயோ எனக்கு இப்படி நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. இப்போ எங்கே இருக்கா? பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிறா. அரண்மனையிலிருந்து தப்பிச்சு போகிறதுலாம் சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சாராளின் நிமித்தம்
பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளினாலே ஆண்டவர் வாதிக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு பிள்ளைக்கு, ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு, அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைக்கு எது வந்தாலும் அவருடைய வாழ்க்கையோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சத்துரு அவர்களை தொட ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலைவல்ல? ஒருவேளை எனக்கு இது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, ஐயோ நான் போகிற ஓட்டத்தில் எனக்கு இது நடந்து போச்சு, இது ஆகலையே, இது நடக்கலையே, நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே, என்னால் முடியவே இல்லை, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால் இது முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய ஆண்டவர் அல்ல. அந்த சூழ்நிலையிலும் உங்களை ஜெயிக்க வைக்கிற, உங்களை பாதுகாக்கிற, பத்திரமாய் உங்களை அந்த பார்வனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதான ஆண்டவர் நம்மோடு கூட உண்டு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 30-20 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனாங்க, ஆனால் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நாளில் அவர் உதவி செய்தார். சாராளோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அவள் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து கிளம்பும் பொழுது ஆண்டவர் சாராளோடு கூட இருந்தார். அப்போ அவளுக்கு அங்கே குழந்தை இல்லை. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் தான் வந்தது இல்லை. அங்கேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அவளுக்கு வயது 65. அந்த 65 வயதிலே கரம் பிடித்த ஆண்டவர் இப்போ அங்கே பார்வோன் அரண்மனை வரைக்கும் கொண்டு வந்துட்டார் பிரியமானவர்களே. அங்கும் அவர் சாராளை விட்டுவிடவில்லை, அங்கும் அவளை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அம்மாவை இப்படி பாதுகாத்துட்டாங்களே, உடனே ஆண்டவர் மேலே ஃபுல் ஃபெய்த் வந்து அவங்க அப்படியே மாறிட்டாங்க, ஆண்டவருக்கு ஃபுல்லாக கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. டக்குன்னு என்ன செய்கிறது? வாழ்க்கை மாறுகிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 16:2 பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராளை நோக்கி சொல்கிறார், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆண்டவர் பார்வோன்ட்டு வந்து காப்பாற்றினார். ஆண்டவர் இத்தனை வருஷமாக கூட இருந்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொண்டு இருக்கிறார். ஆனால் இப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். யாரை குறை சொல்கிறாங்க? ஆண்டவரை ப்ளேம் பண்ணுறாங்க, ஆண்டவர் மேலே பழி போடுறாங்க. ஆண்டவர் தான் இதை செய்யாமல் விட்டுருக்காரு, ஆண்டவர் தான் அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சிறும் ஒருவேளை எவ்வளோ என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இதெல்லாம் 2வது கதை. அப்போது ஆண்டவர் இவ்வளவு செய்த போதும், இத்தனை வருடங்களாக கூட இருந்த போதும் வாழ்க்கையிலே ஏற்ற இறக்கங்கள் வருகிறது. இது இயல்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ரொம்ப ஹைக்கில் நம்ம போயிட்டோம், உடனே அங்கேயே இருந்து அப்படியே நம்ம ஓடி முடிச்சிருவோம் அப்படின்னு இல்லை. தடுமாற்றங்கள் வரும். ஆனால் அந்த தடுமாற்றங்களிலே பாஸ்டர் சொன்ன மாதிரி அங்கே வீழ்ந்து விடுவதில்லை, மறுபடியும் திரும்ப கட்டினா ஈசாக்கு இல்லையா, மறுபடியும் திரும்ப தோணும் இல்லையா. அதே மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு இடத்துல நம்ம போயிட்டோம்னா அங்கேயே விழுந்து கிடப்பது அல்ல, திரும்ப எழுந்திருப்பது. யானை மாதிரி என்ன செய்யுது? விழுந்து கிடக்கல, குதிரை மாதிரி விழுந்தால் என்ன செய்யணும்? டக்குன்னு எந்திரிச்சு ஓடணும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் கர்த்தர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம பார்க்கிறோம், அவளுக்கு அவ்வளோ இருந்தாலும் மாம்சீக திட்டம் அவருடைய வாழ்க்கையிலையும் செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க ரொம்ப ஃபெய்த்தாக இருந்தாங்க, அதனால அப்படியே ஃபெய்த் அப்படி ஸ்மூத்தாக போனதுன்னு சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க. நடக்கலை, வயசாகிட்டே போகுது, மறுபடியும் ஒரு காலங்கள் வருகிறது. அப்போ என்ன பண்ணலாங்கும்போது ஆபிரகாமுக்கு 85 வயசாயிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்பா? அவங்க அம்மாவுக்கு 75 வயசாச்சு. 65 ஆரம்பித்தாங்க, காணால் வந்து 10 வருஷம் ஆச்சு, 75 ஆச்சு, ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லி ஒரு மாம்சீக திட்டம், மாம்சீகம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, பலவீனம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, அவிசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, ஓகே இந்த ஆகாரம் மூலமாவது என்னுடைய வீடு கட்டப்படட்டும், அதன் மூலமாவது என்னுடைய கணவனருக்கு ஒரு குழந்தை கிடைக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அவங்கள குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. கடைசியில் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அவங்க சொல்கிறாங்க, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது. சொன்னது இவங்க, ஆண்டவர் அழைத்திருக்கிறார், அதனால் நீ ஆகாரம் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? பழிய தூக்கி யார் மேலே போடுறாங்கன்னா ஆபிரகாம் மேலே போடுறாங்க. நீர் தான் என்ன செஞ்சீர், இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு நேரிட்டு இருந்த அநியாயத்துக்கு காரணம் நீ தான், இந்த அநியாயம் உமது மேல் சுமரும் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பிரியமானவர்களே. கர்த்தர் அவங்க என்ன அற்பமா என்றாங்க, கர்த்தர் எனக்கு உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை வர செய்கிறாங்க, நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன், ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட்டோடு அவங்க என்ன செய்யல இருக்கவில்லை. அவருடைய விசுவாச வாழ்க்கையானது ஒரு ஸ்டெடியாக கரெக்டாக அப்படி ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது, ஒரே ஒரு பேராமீட்டரில் அப்படியே போயிட்டே இருக்குல்ல. ஒவ்வொரு நாட்களிலும் நேரங்கள் செல்ல செல்ல, சூழ்நிலைகள் மாற மாற, காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கிற அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து காரியங்களை மாற்றினார் என்பது தான் ஒரு காரியமாக இருக்கிறது பெரியமானவர்களே. எவ்வளவு காரியமாக நடந்துச்சு. அதுக்கப்புறமா அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். யார்? ஆகாரை கடினமாய் நடத்த ஆரம்பித்தால் ஆகாரம்
ஓடி போகிறோம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப குரூடாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோ குரூயலாக மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட விசுவாசம் அப்படியே படிப்படியாக போயிட்டே இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. இதோட சாராளுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அவருடைய பிரயாணம் முடிந்துவிடும், ஓட்டம் முடிந்துவிடும் என்று நினைக்கிற நேரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17:15. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பதே அவளுக்கு பேராயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் சாராளை விடலை. மறுபடி அந்த 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்தது போல ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழைக்காதே, சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும். காரணம், அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிதான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இவ்வளவு இருந்து விசுவாசத்தில் ரொம்ப கீழே போன அந்த ஒரு சாராள் இடத்துக்கு ஆண்டவர் தருகிறதான வாக்கு தத்தமான வார்த்தைகளை பாருங்களேன். நான் அவளை ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் எல்லாம் உண்டாவார்கள் என்று சொல்லி ஒரு மிக பெரியதான ஆசீர்வாதம், உலகத்திலிருந்து ஒரு ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அவளுடைய விசுவாசத்தை ஓட்டத்தில் அவள் தொடர்ந்து ஓட அவளுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, அதே 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிற, வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அங்கு சாராளை அவர் முதன்மைப்படுத்துகிறதை பார்க்கலாம். சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அப்போ சாராளை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அவள் என்னைக்கு அந்த ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டு தேராகோடு கூட ஆபிரகாமோடு கூட புறப்பட அந்த விசுவாசத்தோடு கூட அவள் தீர்மானம் பண்ணினாலோ அந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவள் தோய்ந்து போகும்போதெல்லாம், அவள் விசுவாசத்தில் கீழே போகும்போதெல்லாம், அவள் பலவீனமாய் போகும்போதெல்லாம், ஆண்டவரை விட்டு அப்படியே பின்னாடி போகும்போதெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து வார்த்தைகளை தந்து அந்த ஓட்டத்திலே தொடர்ந்து ஓட கிருபை தருகிறார் பிரியமானவர்களை. இன்றைக்கும் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒருவேளை அப்படி இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நமக்கு பலன் தந்து ஆவியானவர் மூலமாக கிருபைகளை தந்து அவன் நம்மை தொடர்ந்து அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை நல்குவார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், ஆண்டு அப்படியே விட்டுற மாட்டார். சரி, இது முடிஞ்சிச்சு, உடனே தருவேன், அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை அப்படி மாறிச்சா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. 18ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 18ஆம் அதிகாரத்தில் 3 பேர் வருகிறாங்க. மம்ரேயின் சபபூமியிலே ஆபிரகாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர் வருகிறாங்க. அப்போ ஆபிரகாம் தீவிரமாய் உள்ளே போய் சொல்கிறாரு, சாராளத்தில் போய் நீ சீக்கிரமாக மாவை பிசைஞ்சு மெல்லிய மாவை எடுத்து பிசைஞ்சு அப்பம் சுடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்கள சாப்பாடெல்லாம் கொடுக்கும்பொழுது சொல்கிறாங்க, சாராள் எங்கே? சாராள் கூடாரத்துக்குள்ளே இருக்கிறார். அப்பவும் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமாக மீண்டும் மீண்டுமாய் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாய். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஓட எது நமக்கு அவசியம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆமென். இன்றைக்கு நிறையா பேர் ஏன் தொடர்ந்து ஓட முடியாமல் பாதியிலே நின்றுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, அதை தியானிக்கவில்லை, அதை படிக்கவில்லை, அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காததே ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், தொடர்ந்து அவர் பேசிகிட்டே இருக்கார். அப்போ மறுபடியும் வர்றார். 10ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம் 18:10, ஒரு உற்ப காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு போகும்போது கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ 11ஆம் வசனம் தான் முக்கியமான வசனம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிடுச்சு. 65 வயசில் கானான் தேசத்தில் அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அவளுடைய உடல்நிலை வேறு, அவளுடைய அந்த பாடி கண்டிஷன் வேறு. இப்பொழுது இங்கே இந்த மம்ரேயின் சமபூமியில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கிறதான சாராள் வேறு, அவருடைய வயது வேறு, எல்லாமே காரியங்கள் தலைகீழாக இருந்தது. இனிமேல் முடியவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். ஆமென். ஆண்டவர் மட்டும்தான் இப்போ காப்பாற்ற முடியும். ஆமென். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் இயற்கையாகவே அதெல்லாம் ஆயிடுச்சு, அந்த மருத்துவர் இப்படி பண்ணார், இந்த வைத்தியர் இப்படி பண்ணாங்க, பார்வோன் அரண்மனையில் இருந்த வைத்தியர் இப்படி செஞ்சார், அந்த மியூசிஷியன் மந்திரவாதி இப்படி பண்ணாங்க, இல்லை கூட இருந்தவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் 11, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு முற்றிலுமாய்
நின்று போயிடுச்சு, சரீரம் செத்து போயிடுச்சு, இனிமே அதால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவே முடியாது என்கிற சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம இவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, இனிமேல் ஒன்றுமே கிடையாது, நான் இல்லை அப்படின்னு என்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் உங்கள் காதில் வந்து மெல்லிய குரலில் சொல்லுவார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். அப்போ ஆண்டவர் மறுபடியும் சொல்கிறாரு, உற்பவ காலத்திடத்தில் உணர்த்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்போ தான் அவன் வந்து நகைக்கிறா, அவன் நகைக்கலன்னு சொல்கிறா. இதெல்லாம் வந்து ஆண்டவர் சொல்லி பார்த்துட்டார், இல்லை நீ நகைச்சன்னு சொல்கிறா. இப்படி காரியங்கள் போய்கொண்டே இருக்கிறது, மறுபடியும் திரும்ப அந்த காலங்கள் அப்படியே ஒவ்வொரு காலமாக போயிட்டே இருக்குது, நாட்கள் போகிறது. அதுக்கப்புறமா கடைசியில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளில் சாராளை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமென். ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் சாராளை சந்தித்தார். அதுக்கு முன்னாடி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் கேராரின் ராஜாவாக அபிமெலேக்கிடத்திலிருந்து கர்த்தர் சாராளை பாதுகாக்கிறார். அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்களாம். பார்வோன் அவங்க பார்க்குற எல்லாருமே சொல்கிறாங்க, சாராள் ரொம்ப அழகானவள், ரொம்ப வேதத்தில் ஒரு சில பெண்மணிகளை குறித்து தான் இவங்க ரொம்ப அழகானவர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதில் சாராளும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். இந்த சாராள் அழகாக இருந்தபடினாலே போகிற இடத்துலலாம் அவருக்கு பிரச்சனை. அங்கே அபிமெலேக்கிடத்திலிருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறமா 20ஆம் அதிகாரத்தில் நான் வருகிறோம். 20ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். 20:17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆமென். அப்போ அவங்க வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் மாற்றங்கள் நடந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், திரும்ப திரும்ப அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே போனாலும், விசுவாசத்திலிருந்து விலகி போனாலும், அவங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், யாரெல்லாம் அவங்கள எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தாலும் எல்லாரிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவது கர்த்தராகத்தான் இருக்கிறார். ஆமென். அன்றைக்கி பார்வோன்ட்டு இருந்து காப்பாற்றினார், இன்றைக்கி அபிமெலேக்கிட்ட இருந்து காப்பாற்றுறார். அபிமெலேக் எடுத்துக்கொள்ள நினைக்கிறான், ஆண்டவர் ஒரு பெரிய அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குறார். அதுக்கப்புறமா ஆபிரகாம் வேண்டிக் கொள்கிறான், அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்குறார். எல்லா இடத்திலும் இருந்து சாராளை காப்பாற்றி 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 ஆண்டவர் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருத்தர் ஆண்டவர் தெரிஞ்சிட்டார்னு சொன்னால் அவங்க எங்கே போனாலும் ஆண்டவர் அவர்களை விடுவதே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளோதான், இனிமேல் ஆண்டவருக்கெல்லாம் என்ன பிடிக்குமா, நான் இப்படி பண்ணிட்டேன், ஆண்டவரெல்லாம் விரும்புவாரா, ஆண்டவர் திரும்ப என்னை சேர்த்து கொள்வாரா, ஆண்டவர் திரும்பமாக அவர் பக்கமாக என்னை அழைத்து கொள்வாரா அப்படின்லாம் சொல்லி யாரும் எதை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தேடி வருகிறதான கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எனவே தான் ஆண்டவர் 21ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ எத்தனை வருஷங்கள் ஆச்சு பாருங்க. அவங்க 65 வயசில் அங்கேருந்து அவங்க கிளம்பி வராங்க. இப்பொழுது அவளுக்கு வயது வந்து கிட்டத்தட்ட 90 வயதாக இருக்கிறது. இந்த 90 வயசில் ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே கடாட்சமானார், உரைத்தபடியே ஆண்டவர் அவளுக்கு செய்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்கிறார். அங்கே ஒரு நகைப்பு இருந்துச்சுல்ல, அந்த நகைப்பு வேற. இங்கே ஒரு நகைப்பு இருக்கு இல்லையா, இந்த நகைப்பு வேற. அது வந்து சந்தேகத்தினால வந்த நகைப்பு, இது சந்தோஷத்தினால வந்த நினைப்பு. ஆமென். ஒருவேளை நீங்கள் இப்போலாம் நடக்குமா, ஆண்டவர்களுக்காக செய்வாரான்னு சொல்லி கூட நீங்கள் விசுவாசத்தில் நகைத்திருக்கலாம், ஆனால் அவிசுவாசத்தில் நகைத்திருக்கலாம். ஆனால் அதை செய்து முடித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவார், ஒரு சந்தோஷத்தை தருவார், ஒரு நகைப்பை தருவார். அது ஆசீர்வாதமான நகைப்பாய் காணப்படும். ஹல்லேலூயா. எனவே இந்த சாராளுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, அவள் எங்கிருந்து ஆரம்பித்தா தன்னுடைய பிரயாணத்தை, யாரோடு கூட ஆரம்பித்தாள், எத்தனை வருடங்கள் அவள் கடந்து வந்தாள். ஆனால் இன்றைக்கு ஈசாக்குக்கு தாயாராக அவள் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 127 வருடங்கள் இந்த பூமியில் ஜீவிக்க கர்த்தர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணினார். 37 வருஷங்கள் ஈசாக்கை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பூமியில் அவங்க இருக்கிறாங்க. 127வது வயதில் மரித்து போகிறாங்க. ஆபிரகாம் அவர்களுக்காக ஒரு இடத்தை, மக்பேலா என்கிற ஒரு குகையை 400 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கி அந்த இடத்தை அவங்களை அடக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக அநேக நாட்கள் ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக அவன் துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 37 வருடங்கள் அவங்க ஈசாக்கோடு கூட தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார்கள், ஈசாக்குக்காக வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இவங்க எவ்வளோ ஒரு சாட்சியாக இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எவ்வளவு உபத்திரங்கள் வந்தது, எவ்வளவு குறைவுகள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து
சாரால் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தான் 11ஆம் அதிகாரம் எபிரேயர்களின் நிருபத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி அந்த இடத்துல விசுவாச வீரர்கள் பட்டியலில் அவங்க வர்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருக்காக அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடும் பொழுது எந்த தடைகள் வந்தாலும் ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்க நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கணும், நிறைய சாட்சிகள் இருக்குது. நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாராள், அதுக்கப்புறமா ராகாப்பு, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வரிசையில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அநேக ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்மத்தில் இருக்கிறார்கள். எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டவரை பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் தான் நோக்கம், ஆண்டவர் தான் என்னுடைய ஃபோக்கஸ், ஆண்டவர் தான் என்னுடைய டார்கெட், பரலோகம் தான் என் டார்கெட் என்று சொல்லி நாம் வாழ்வோம். கர்த்தருக்காக வாழ்வோம். இந்த பூமியில் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பறைசாற்றுவதிலே நாம் பின்னடையாமல் ஆண்டவருக்காய் உறுதியாய் விசுவாசத்தோடு கூட நிற்போம். வருகின்ற நாட்களிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும்.